ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டீலக்ஸ் தியாகராஜா குமார் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். இவர் யாருன்னு உங்களில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்காக பெஸ்ட் தமிழ் டெபியூட் டைரக்டர் அப்படின்னு நேஷனல் அவார்டு வாங்கினவர் தான் இந்த தியாகராஜா குமார் ராஜா. இவர் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற படம் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்தில் ஸ்பெஷலாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவா 4 பேர் அடிஷ்னல் ஸ்கிரீன் பே எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசாக நடக்குது. இந்த படத்தோட கலர் டோன் பற்றி சொல்லணும். ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்குமே ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். நெக்ஸ்ட் சவுண்ட் டிசைன் தப்பாஸ் நாயக், அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிருக்காரு. நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா, எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத மியூசிக் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஆக்டர்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் சேதுபதி, இந்த ரோலை நான் மட்டும்தான் நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் சமந்தா, ஃபாத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன், இவங்க 3 பேருக்குமே இல்லை, இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸாக இந்த படம் அமையும். இந்த படத்தில் ஒரு 5 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் சரி அவங்களோட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் ஒரு நான் லீனியர் டைப்பான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்கிறதுனால நிறைய லேயர்ஸுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. ஒரு லேயருக்குமே ஒரு தேவைகள் கடைசியில் எங்கே போய் முடியுதோ அதுதான் கிளைமேக்ஸாக இருக்கு. இதை டேரக்டர் ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காரு. இந்த படம் என்னடா நல்லா மட்டும்தான் இருக்கா, மொக்கையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஸ்லோ போர்ஷன்ஸ் நிறைய இருக்குதான். இதை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, டேரக்டர் தான் என்ன நினைச்சாரோ அதை ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். படத்தோட டியூரேஷன் ஒன் ஆஃப் த மைனஸ், நிறைய இடத்த கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்க. பைரசி அவாய்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.